கடவுள் குடியிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டோம்னா, எங்க இருக்காரு கடவுள்? இப்ப நம்ம பொதுவா கேட்கும் பொழுது என்ன சொல்லுவோம்? ஒண்ணு கோயில்ல இருக்காரு, கோயில்ல கடவுள் இருப்பாரு அப்படிம்போம். அப்படி இல்லைன்னா பொதுவா எல்லா இடத்துலயுமே கடவுள் இருக்கிறாரு, கடவுள் இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த ரெண்டுமே உண்மையான ஒரு விஷயம்தான். கோயில்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம இறைவனுக்கு ஒரு வடிவம் கொடுத்து அவருடைய சக்தியை அந்த சிலையில ஆவாகனம் பண்ணி நம்ம அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி அங்க இருந்து நம்ம ஒரு நேர்மறையான விஷயங்களை எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அங்க கடவுள் இருக்கிறார். ஆனாலும் கடவுள் தானே விரும்பி குடியிருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னா, கடவுள் மீது உண்மையான பக்தி கொண்ட பக்தர்களின் உள்ளத்துல தான் கடவுள் விரும்பி குடியிருக்கார். கோயில்ல இருக்காருன்னா, கோயில நம்ம வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அவரை உட்கார வச்சிருக்கோம். ஆனா பக்தர்களின் உள்ளத்துல அப்படி கிடையாது. கடவுளே விரும்பி குடியிருக்கிறார். அதுதான் பக்தர்களின்